Tamil Nadu TET examination. How to answer the questions properly? What are the ways you have to follow? What are the shortcuts? How to overcome? How to answer? These are the big questions in front of us. We have only 60 more days only. How to? These are the easiest ways. The class continuously going on up to the exam date. Okay. Certainly you can get more than 25 marks, minimum 25 marks out of 30 in English. Particularly this is English. I welcome to observe the class for English TET 2 and TET 1, only for English language. It contains 30 questions. Every question should be answered within half minute, 30 seconds, only 30 seconds enough, if you understand well. If you understand well, first you go through the question. The first question, the word yours faithfully or the dash of a letter. Yours faithfully. பாருங்க. The word yours faithfully or the dash of a letter. 4 options are given here. The first option A, head. B, salutation. B, superscription. D, subscription. Which one is correct? If you go through the meaning of the choice, we can understand well. First, head. Yours faithfully போயிட்டு நம்ம ஹெட்ல பயன்படுத்துறதில்ல. எடுத்ததுமே ஹெட்ல பயன்படுத்துவோமா? ஹெட்டிங்கிறது என்ன? ஆரம்பத்தில் எழுதுற நேம் அண்ட் டேட், பிளேஸ், டேட் இதெல்லாம் எழுதுறோம்ல, அதுதான் ஹெட். ஹெட் இல்லாமல் எழுத முடியாது. முதல்ல யார் எழுதுறான்னு முதல்ல தெரியணும், அதுதான் ஹெட். டேட்டு போடணும், பிளேஸ் போடணும், அது ஹெட். சல்யூட்டேஷனா என்ன? சல்யூட்டேஷனா முதல்ல இதெல்லாம் போட்டுட்டு சொல்லுவோம். ரெஸ்பெக்டட் சார், டியர் சார், ஆனரபிள் அப்படிலாம் சொல்கிறோம்ல, சல்யூட்டேஷன். முதல்ல சாரை பார்க்கும்பொழுது சல்யூட் அடிப்போம். ஆனால் லெட்டரில் சல்யூட் அடிக்கிற இடம் இதுதான். எழுதிட்டு மரியாதையை நம்ம இதை போல் எழுதுவோம், சல்யூட்டேஷன். These are the words are called salutation. Next, superscription. Superscriptionங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, அது என்வலப் எழுதுறோம்ல, கடிதம் எழுதுறோம்னா அதை அனுப்பணும்ல, அதுக்கு அட்ரஸ் எழுதுறோம்ல, என்வலப், அதுதான் சூப்பர்ஸ்கிரிப்ஷன். நேமு, அட்ரஸ், அதாவது சென்ட், யாருக்கு அனுப்புகிறோம், அனுப்புகிற ஒரு அட்ரஸ்ஸு, யாருக்கு அனுப்புகிறோங்கிற அட்ரஸ்ஸு, யாருக்கு அனுப்புகிறோம், யாருக்கு லெட்டர் போஸ்ட் பண்ணுறோம், யாருக்கு அனுப்புகிறோம், யார் இந்த லெட்டரை வாங்க போகிறா, அவருக்கு அனுப்புகிற லெட்டர், அட்ரஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது அந்த பேர்லேயே இருக்குது. சப்மிசிவா, பொலைட்டாக, லெட்டர் சப்மிசிவாக முடிக்கணும், அதாவது தாழ்மையாக முடிக்கிறோம். அதுக்கு என்ன சொல்கிறோம்? யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி. என்ன சொல்கிறோம்? யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி. கடைசியில் முடிக்கும் போது எண்ட் ஆஃப் த லெட்டர். ஸ்டார்டிங் ஹெட்டு ஃபஸ்ட்டு டேட்டு பிளேஸ் போடும்போது அது. ஆனால் கடைசியில் முடிகிறது என்ன? லெட்டரில் கடைசியில் முடிகிறது சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷன் தாழ்மையாக முடிக்கிறது, சப்மிசிவாக, பொலைட்டாக, அதுக்கு தான் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்கிறோம். ஆக இந்த வார்த்தை புரிஞ்சுன்னா அந்த யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி கண்டுபிடிச்சிடலாம். யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி கடைசியில் என்ன சொல்லுவோம்? யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர்ஸ் சின்சியர்லி அப்படின்னு சொல்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுனால இதுக்கு என்ன பேர்? இந்த இடத்துல எது பொருத்தமாக இருக்கும்? The word yours faithfully or the subscription of a letter. ஆக D is the correct answer. இதை எழுதிக்கலாம், இது ஆன்சர் பண்ணலாம். சப்ஸ்கிரிப்ஷன் என்பது கரெக்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியாக நம்ம 30 கொஸ்டினை பார்க்குறோம். இது வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர். எப்படி இருக்கும், என்ன அமைப்பில் இருக்கும், என்ன பொசிஷனில் இது வரும், எந்தெந்த ஏரியாவிலேருந்து கேட்பாங்க. 6th to 10th கூட வரும், 12th இங்கிலீஷ் ஏரியா கூட வரும், 11th 12th. ஏன்னா அதையும் கூடுதலாக நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. தரவா, யூ கோ தரோலி. ஓகே, இதுதான் வந்து மெத்தடாலஜி, லேர்னிங் மெத்தடாலஜி. தரவாக படிச்சிருப்போங்க, அங்கே தரவாக எழுதலாம். நீங்கள் இது நான் சாய்ஸில் விட்டுடுவேன்னு போனால் அது எல்லாமே சாய்ஸில் விடுற மாதிரி ஆகிடும். நம்ம எதிர்பார்க்குற கோல் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன செய்யணும்? ஒன்றா புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும். ஆனால் டைம் என்ன இதுக்கு ஒதுக்குறது? 1 minute இல்லை, 1/2 minute, 30 seconds தான். அதுக்குள்ளே புரிஞ்சுக்கணும். அப்போ இது மாதிரி பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து லிசன் பண்ணிகிட்டே இருந்தால் தான்
இதை நம்ம வந்து சரியான படி எழுதி நம்ம இலட்சியத்தை அடைய முடியும், நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ணலாம். நம்மளுடைய கோல் என்ன? கெட்டிங் பாஸ் மார்க். எதுக்கு பாஸ் மார்க்கு? டீச்சர் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணணும். லாங்குவேஜ் இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் இந்த 30 மார்க்ஸ் இருக்குது. இந்த 30 மார்க்ஸை நம்ம எப்படிலாம் வாங்கலாங்கிறத நம்ம பார்க்கணும். இதுக்கு நிறைய ஏரியா 60 டாபிக் இருக்குது. மொத்தம் இந்த 30 மார்க்ஸ் வாங்குறதுக்கு நம்ம 60 டாபிக் போகணும், தரவாக போகணும். ப்ரோஸ், பொயட்ரி, சப்ளிமெண்ட் ரீடர், இது மாதிரி பார்த்தீங்கன்னா கிராமர் பாயிண்ட்ஸில் 50% வரும். எப்படியும் ஒரு 30 மார்க்ஸில் ஒரு 10க்கு மேலே ஒரு 1/3 வந்து கிராமர் வந்துடும், 1/3க்கு மேலேயே கூட வரலாம். ஆக நம்ம அது வந்து எந்தெந்த கொஸ்டின்லேருந்து கேட்பாங்கன்னா 6லேருந்து 10th வரைக்கும் கிராமர் தரவாக நம்ம படிச்சுக்கணும். அதன் பிறகு உள்ளுக்குள்ளே பூந்து டீப்பாக போகணும், டெப்த்தாக போனால் தான் இதுக்கெல்லாம் நம்ம எழுத முடியும். படிக்கிற ஒவ்வொரு வரியும் நம்ம அண்டர்லைன் பண்ணணும். எது முக்கியமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதோ அண்டர்லைன் பண்ணணும். படித்தாதான் நமக்கு நிச்சயமாக எதிர்பார்க்குற மாதிரி மினிமம் 25 வாங்க முடியும். 30 வாங்குறதுங்கிறது நம்மளுடைய இலக்கு. ஆனால் நம்ம தரவாக போகணும். அப்போ பாருங்கள், இது டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸ் வரும். அதே மாதிரி பயிற்சி தொடர்ந்து இது மாதிரி கொடுத்துட்டே இருப்பேன். இது நீங்கள் தொடர்ந்து அப்சர்வ் பண்ணிட்டே வாங்க. முதல்ல இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும், ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். ஸோ அதில் கொஞ்சம் ஆர்வம் எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? த வேர்டு யோர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி ஆர் த சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் யுவர் லெக்சர். சொல்லணும்னா ஹெட்டுன்னு சொல்லப்போனால் லெட்டரில் இருக்கு. ஹெட்டுனா லெட்டரில் டாப்பிக்கில் இருக்குல்ல, இதுதான் லெட்டர். இது ஒரு லெட்டர்னு வச்சுங்க. டாப்பிக்கில் எழுதுறோம்ல, என்ன எழுதுவோம்? டாப்பிக்கில் என்ன போடுவோம்? பிளேஸ் போடுவோம், டேட்டு போடுவோம். அதுக்கப்புறம் என்ன வருவோம்? இங்கே தான் சூப்பர்ஸ்கிரிப்ஷன், இங்கே தான் சல்யூட்டேஷன். இந்த இடத்துல தான் சல்யூட்டேஷன் என்ன போடுவோம்? டியர் சார், ரெஸ்பெக்டட், இந்த மாதிரி போடுறோம் சல்யூட்டேஷன். அடுத்தது சூப்பர்ஸ்கிரிப்ஷன். அடுத்தது இருக்கிறதா சூப்பர்ஸ்கிரிப்ஷன். அந்த உள்ளுக்குள்ளே என்ன முக்கியமான மெசேஜ்? சூப்பர்ஸ்கிரிப்ஷன் என்ன முக்கியமான மெசேஜ். சல்யூட்டேஷனுக்கு அப்புறம் பாடி ஆஃப் த லெட்டர். என்ன பாடியில் வந்து என்ன வரும்? இது வந்து பாடி ஆஃப் த லெட்டர். அடுத்து பாடி ரெஸ்பெக்டட்னு எழுதணும்னா, டியர் மேடம்னு எழுதணும்னா, டியர் சார்னு எழுதணும்னா, இல்லை அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே பாடி ஆஃப் த லெட்டர். என்ன முக்கியமான மெசேஜ், வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ். என்ன செய்தி இங்கே சொல்ல போகிறோம், இங்கே என்ன சொல்ல போகிறோம், அதுதான் பாடி ஆஃப் த மெசேஜ், பாடி ஆஃப் த லெட்டர். என்ன மெசேஜ் சொல்ல போகிறோம்? வாட்டர் சப்ளை, வாட்டருக்கு போர்டுக்கு கம்ப்ளைண்ட் எழுதுறோமா, இல்லை வந்துட்டு ஒரு மார்க் ஸ்டேட்மெண்ட் கேட்டு ஹைஸ்கூல் ஹெட் மாஸ்டருக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறோமா, இல்லை இமீடியட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறோமா, எல்லாமே இந்த பாடி ஆஃப் த லெட்டரில் வரும். முக்கியமான மெசேஜ் இங்கே வரும், சென்டரில் வரும். இதெல்லாம் முடித்த பிறகு கடைசியில் வர்றது என்ன? சப்ஸ்கிரிப்ஷன். கடைசியில் யோர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யோர்ஸ் சின்சியர்லி. இந்த 4 ஐட்டமும் அதில் இருக்குது. இந்த 4 ஐட்டமும் முக்கியமானது. நெக்ஸ்ட்டு இதில் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்னு போடுறோம். இதை ஒன்று பார்க்கணும். யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்னு எதுக்கு போடுறோம்? இப்படி போடணும். ஏன் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்னு போடணும்? ஏன் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்னு போடக்கூடாதா? யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி போடக்கூடாதா? யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி போடக்கூடாதா? அப்பாஸ்ட்ரோஃபி வருமாங்க? போடக்கூடாது. பலர் தப்பு பண்ணுறாங்க. இந்த இடத்துல போடும்போது யுவர்ஸ்ன்னு இங்கே ஒன்று போடுறாங்க, அது தப்பு. இந்த அப்பாஸ்ட்ரோஃபி போடக்கூடாது. எப்பொழுதுமே இந்த யுவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பொசசிவ் ப்ரொனவுன். இந்த யுவர்ஸ் என்பது ஒரு பொசசிவ் ப்ரொனவுன். ஏற்கனவே இது பொசசிவாக இருக்குது, திரும்பவும் யுவர்ஸ்ன்னு போடக்கூடாது. நோ அப்பாஸ்ட்ரோஃபி. இந்த ப்ரொனவுனை டஸ் நாட் டேக் அன் அப்பாஸ்ட்ரோஃபி. அதுக்கு அப்பாஸ்ட்ரோஃபி எடுக்க வேணாம், தேவையில்லை. இதுவே ஏற்கனவே இது பொசசிவாக தான் இருக்குது. கேள்வி நம்ம போகிறோம்னா அது தரவாக போய் நான் ஆன்சர் பண்ணுறேன்னா ஏன் எதுக்கு பண்ணுறோம், இது என்ன ஒன்று வாட் இஸ் வாட், ஏன் சப்ஸ்கிரிப்ஷன் அதை சொல்கிறோம், இதை போடக்கூடாதா, ஒன்று என்னென்ன தன்மை, அதுக்கு முக்கியத்துவம் என்ன, ஒரு லெட்டரில் வந்து இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதனுடைய செயல்பாடு என்ன, இதனுடைய ரியல் எஃபெக்ட் அந்த லெட்டரில் என்ன கொடுக்குது, இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் தரவாக படிக்கணும். சும்மா கொஸ்டினை கொடுத்துட்டு ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தால் அது மனசில் நிற்காது. இதுதான் டீப் ஸ்டடி, இதுதான் தரோ ஸ்டடி, இதுதான் ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் ஃபார் டெட் எக்ஸாமினேஷன். இது மாதிரி தான் ஒவ்வொரு கொஸ்டினும் விரிவாக தொடர்ந்து போயிட்டுருக்கோம். வர இருக்கிற த ரெஸ்ட் ஆஃப் த 60 or 65 டேஸில் நம்ம இது நல்லா புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து வகுப்பு பாருங்கள், தொடர்ந்து விளக்கமாக தெரிஞ்சுங்க, தெளிவாக எழுதுங்க, கான்ஃபிடென்ட்டாக எழுதுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட், Kamala started the quarrel.
here the underlined verb is transitive intransitive. இப்படிலாம் கேள்விக்கு வரும்போது நம்ம புரிஞ்சுக்கணும். டிரான்சிட்டிவா இன்ட்ரான்சிட்டிவா, செயற்படு பொருள் குன்றா வினையா செயற்பொருள் குன்றிய வினையா, செயற்படு பொருள் குன்றிய வினையா செயற்படு பொருள் குன்றா வினையா. செயற்படு பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வர்புக்கு செயற்படு பொருள் தேவைப்படுது, ஒரு வர்புக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தேவைப்படுது. ஒரு பொருள், ஒரு வர்புக்கு ஒரு வினை சொல்லுக்கு ஒரு பொருள் தேவைப்பட்டா, செய்யறதுக்கு ஒரு பொருள் தேவைப்பட்டா அது வந்து டிரான்சிட்டிவ் வர்பு. ஒரு வர்புக்கு ஒரு செயலை செய்யறதுக்கு ஒரு பொருள் தேவையில்லைன்னா அது இன்ட்ரான்சிட்டிவ் வர்பு. இப்போ பார்த்தீங்கன்னா கமலா ஸ்டார்டட் வர்பு என்ன ஸ்டார்டடு? த குவாரல் ஸ்டார்டட். இந்த சண்டை ஆரம்பிச்சது. இந்த சண்டை என்பது என்ன? ஒரு குவாரல் என்பது என்ன? ஒரு ஆப்ஜெக்ட். ஆக இந்த வர்புக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தேவைப்படுது. ஆகையினால இது என்னது? டிரான்சிட்டிவ் வர்பு. இன்ட்ரான்சிட்டிவ் வர்பு கிடையாது. ஏன்னா சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இஃப் எ verb wants an object, it is called a transitive verb. If a verb does not take an object, it is called the intransitive verb. Okay, transitive verb என்னது? taken object. இது taken object. இது என்ன? doesn't take object. இதுக்கு ஆப்ஜெக்ட் தேவையில்லை. doesn't take an object. இதுதான் நான் பளிச்சுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறேன்னா, இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தேவை, இதுக்கு ஆப்ஜெக்ட் தேவையில்லை. இந்த இன்ட்ரான்சிட்டிவ் வர்புக்கு ஆப்ஜெக்ட் தேவையில்லை, டிரான்சிட்டிவ் வர்புக்கு ஆப்ஜெக்ட் தேவை. ஆகையினால இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, கமலா ஸ்டார்டட் த காரல். இது ஒரு ஆப்ஜெக்ட். ஆனால் இன்னும் டசன்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வர்புக்கு ஆப்ஜெக்ட் தேவையில்லை. அதனால் அதை என்னன்னு சொல்கிறோம்? இன்ட்ரான்சிட்டிவ் வர்புன்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணம், த ஷோ at 9 p.m. பார்த்தீங்கன்னா the show started at 9 p.m. இந்த ஷோ இதுக்கு ஆப்ஜெக்ட் கிடையாது. இந்த ஸ்டார்டட் என்பது ஆப்ஜெக்டாக ஆக்ட் பண்ணலை. இதுக்கு ஸ்டார்டட் என்பது ஆப்ஜெக்டாக வரல. அதனால் ஷோ ஸ்டார்டட் at 9 p.m. இங்கே பார்த்தீங்கன்னா தி ஷோ இது சப்ஜெக்டு வேர்பு. ஆனால் என்ன இல்லை? ஆப்ஜெக்ட் இல்லை. இங்கே வந்து என்னவா இல்லை? ஸ்டார்டட் என்பது does not act as an object. Started என்பது does not act as an object. So the show started at 9 p.m. The show started at 9 p.m. நல்லா புரியுதுங்களா? The started does not take an object. இதில் ஆப்ஜெக்ட் இருக்குங்களா? எங்கேயாவது ஆப்ஜெக்ட் இருக்குங்களா? இல்லை. ஸோ இந்த ஸ்டார்டடுங்கிற verb does not take an object. ஆகையினால இது என்னது? இந்த இடத்துல இது intransitive verb, இந்த இடத்துல இது intransitive verb, இந்த இடத்துல இது transitive verb, இந்த இடத்துல இது intransitive verb. இதுக்கு ஆப்ஜெக்ட் தேவைப்படுது, the quarrel. ஆனால் started at 9 p.m. started இங்கே ஆப்ஜெக்ட் கிடையாது. ஓகே, இப்போ என்ன இருக்கு? he started later. இதுக்கு ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்காங்க? இல்லை. இது வந்து it doesn't take an object. It does not act as an object. ஆக started என்பது intransitive verb. இப்போவே வேற மாதிரியா இருந்தா the quarrel started suddenly இருக்கு. the quarrel started suddenly. இப்போ பாருங்க, இந்த வர்புக்கு எங்கேயாவது ஆப்ஜெக்ட் இருக்கா? ஏதாவது பொருள் இருக்கா? நோ ஆப்ஜெக்ட் தேர். ஸோ
started doesn't have any object. Okay, so this is also intransitive verb. Intransitive verb, ITV, intransitive verb. Is also intransitive verb. This is intransitive verb. Intransitive verb. Okay, this is intransitive verb. This is intransitive verb. அடுத்தது, he sleeps well. He sleeps well. Sleeps well. Sleeps. He sings well. He sings well. Sings well. Intransitive. Intransitive verb. This is intransitive verb. இதெல்லாம் intransitive verb. அதே இடத்துல he sing a song னு சொன்னா, இதே இடத்துல he sing a song. He sings a song. இப்போ என்னது, இந்த verb transitive. ஏன், இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த சிங்ஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதனால இது transitive verb. இது என்னது, transitive verb. இந்த வர்புக்கு பேரு transitive verb. இந்த வர்புக்கு பேரு intransitive verb. ஏன், இதுக்கு ஆப்ஜெக்ட் இல்ல, it doesn't have object. ஓகே, இது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். ஆகையினால கமலா started the quarrel என்பது transitive verb. started என்பது transitive verb. இது வந்து transitive verb. transitive verb. இது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு கொஸ்டினாக தரவாக பார்த்துட்டு போனால் கொஸ்டின் பேப்பரை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது நமக்கு தெளிந்த நீரோட மாதிரி இருக்கும், ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணலாம். ஆக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. எது டிரான்சிட்டிவ் வர்பு, இது இன்ட்ரான்சிட்டிவ் வர்பு. வர்பில் இவ்வளோ வித்தியாசம் இருக்கா சார்? வர்பில் வந்து இந்த மாதிரி டைப் இருக்கா? செய்யப்படு பொருள் குன்றா வினை, செய்யப்படு பொருள் குன்றிய வினை. செய்யறதுக்கு பொருள் இருந்தால் அது செய்யப்படு பொருள், செய்யறதுக்கு அங்கே பொருள் இல்லைன்னா அது செய்யப்படு பொருள் குன்றிய வினை. ஸ்டார்டட் இஸ் அன் ஆக்ஷன் ஆன் அன் ஆப்ஜெக்ட். ஸ்டார்டட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆன் அன் ஆக்ஷன். ஸ்டார்டட் இஸ் அன் ஆக்ஷன் ஆன் அன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் என்ன? குவாரல் தான் ஆப்ஜெக்ட். புரியுதுங்களா? நல்லா தலைவாக தெரிஞ்சுக்கும், பொறுமையாக செய்வோம். நான் வந்து ரொம்ப மெதுவாக பொறுமையாக தான் போவேன். ஸ்லோ லேர்னர்ஸ் கூட ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி நான் அவங்க புரிஞ்சு படிக்கிற மாதிரி தான் நடத்துவேன், படவுடனே நான் நடத்த மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா டீல் பண்ணும்போது எல்லாருக்கும் பொதுவாக புரிஞ்சுக்கிற மாதிரி நடத்துனேங்க. நான் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவான உள்ளவங்களுக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவேன், எல்லா விளக்கமும் சொல்லிட்டு இருப்பேன், திரும்ப திரும்ப விளக்குவேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஸ்டார்டட் என்பது ஆக்ஷன் தான். எது மேலே? அந்த ஆப்ஜெக்ட் மேலே. எது? குவாரல். இந்த குவாரல் தான் இங்கே ஆப்ஜெக்ட். இங்கே பாருங்க, கலா ஸ்டார்டட் ஸ்லீப்பிங். கலா ஸ்டார்டட் ஸ்லீப்பிங். இந்த வர்பு இங்கே இருக்கு, ஸ்லீப்பிங்னு இருக்கு. ஸ்லீப்பிங் இஸ் நாட் எ நவுன். ஸ்லீப்பிங் வந்து நவுனா இல்லை, அது ஒரு ஆப்ஜெக்டே கிடையாது. நவுன்னா ஆப்ஜெக்ட், அது ஆப்ஜெக்டே கிடையாது. என்னது? பட் எ வேர்ட் இன் ஐஎன்ஜி ஃபார்ம். இந்த வர்பு ஸ்லீப்புங்கிற வர்பு ஐஎன்ஜி ஃபார்மோட இருக்கு. கலா ஸ்டார்டட் ஸ்லீப்பிங். ஸ்லீப்பிங் இஸ் நாட் எ நவுன். முக்கியமானது இது, இதுதான் முக்கியமானது. ஸ்லீப்பிங் இஸ் நாட் எ நவுன், அதாவது ஆப்ஜெக்ட் கிடையாது. பட் எ வர்ப் இன் தி ஐஎன்ஜி ஃபார்ம். அது ஒரு வர்பு தான். இங்கே இருக்கிறது என்ன? வேர்பு தான். ஸ்டார்டட் ஸ்லீப்பிங், இது ஒரு வேர்பு தான். அதனால இது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பு. இங்கே ஆப்ஜெக்ட் இல்லை, மறுபடியும் வேர்பு தான் இருக்குது. ஐஎன்ஜி ஃபார்மில் ஒரு வேர்பு தான் இருக்குது, இது ஆப்ஜெக்ட் கிடையாது. ஓகே, ஆக ஸ்லீப்பிங் இஸ் நாட் எ நவுன், ஆப்ஜெக்டு இல்லை. பட் எ வர்ப் இன் ஐஎன்ஜி ஃபார்ம். இது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா வாட் இஸ் வாட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெல். என்ன சொல்ல வந்தேன், நீங்கள் என்ன புரிஞ்சிக்க போறீங்கிறத தெளிவாக நம்ம புரிஞ்சிக்க முடியும். இதுதான் மெத்தடாலஜி. இப்படி தான் நம்ம போகணும். இது எதுக்காக நடத்துகிறோன்னா, டெட்டில் வந்து பல முறை எழுதி ஃபெயில் ஆனவங்க, சலித்து போனவங்க, இதுக்கு மேலே முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுற மாதிரி கிராஜுவலாக போகிறேன். அதாவது ஸ்லோவாக கொண்டு போகிறேன் இந்த லெசனை. இந்த லெசனை நான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போயிட்டுருக்கேன். ஃபாஸ்ட்டாக கொண்டு போனால் மனசில் தங்காது. நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா நான் உங்கள் லெவலுக்கு கீழே இறங்கணும். ஃபஸ்ட்டு அப்பியர் எப்படி பண்ணாங்க? ஒரு ஃபஸ்ட்டு அப்பியர் ஆகிறார், டெட்டு ஃபஸ்ட்டாக ஒருத்தர் அப்பியர் ஆகிறாரு, அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த லெவலுக்கு நான் கீழே இறங்கி இதை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன்.
நீங்கள் கண்டிப்பாக இதை மாதிரி படிச்சிங்கன்னா, புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா இங்கிலீஷை பொறுத்தலையும் 30 மார்க்குக்கு 25 ஷூராக வாங்கலாம். தொடர்ந்து கவனிங்க. முதல்ல இதை பார்த்தீங்கன்னா, இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. Third question. He called him urgently. He called him urgently. என்ன சொல்லியிருக்காங்க? Identify the pattern of the sentence. Identify the pattern of the sentence. Sentence type அல்ல, pattern. SEO, SE, SC, SCC, SEOC, SCA, SCCA, SCIODO, SCDOIO, SCCA, இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்குது. இதில் இது என்ன மாதிரி சென்டென்ஸ் பேட்டர்ன்? நிறையா இருக்குது. நிறைய பேட்டர்ன் நம்ம உருவாக்கலாம். முதன்மையாக இருந்தது, முதன்மையாக SC, SCO, SCC, SCIODO, SCCA இந்த மாதிரி இருந்தாலும் இதில் என்ன சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்திருக்கு, இதில் என்ன பேட்டர்ன் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இதை பார்த்தோம்னா ஹி சப்ஜெக்ட், இது என்னது? சப்ஜெக்ட். கால்டு, எப்பொழுதுமே சப்ஜெக்ட் அப்புறம் ஃபாலோ பண்ணுறது, சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணுறது கால்டு அப்படிங்கிற இந்த கால்டு வந்து வேர்பு. எப்பொழுதுமே சப்ஜெக்டை எது ஃபாலோ பண்ணோம்? வேர்பு ஃபாலோ பண்ணோம். அப்போ வேர்பு. அதுக்கப்புறம் ஹிம்முங்கிற வார்த்தை இருக்குது, அவனை. அப்போ இது ஆப்ஜெக்ட், ஒரு பொருள். இந்த ஆக்ஷன் எதன் மேலே நடக்குது? இந்த ஆக்ஷன் ஆப்ஜெக்ட் மேலே நடக்குது. ஆக கால்டு வேர்பு, ஹிம் ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல பாருங்கள், அர்ஜென்ட்லின்னு ஒரு வார்த்தை இருக்குது, அர்ஜென்ட்லி. இது வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இதுக்கு என்ன பேருனா அட்வர்ப். இதுக்கு பேர் என்ன? அட்வர்ப். அட்வர்ப் என்னன்னு கேட்டிங்கன்னா வேர்பை பற்றி சொல்கிறது. எப்படி வேர்பை பற்றி விரிவாக விவரித்து சொல்கிறதுக்கு பேர் அட்வர்ப். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பொருளை பற்றி விவரித்து சொன்னால் அது அட்ஜெக்டிவ். அது எப்படி இருக்குது? நீளமாக இருக்கா, கட்டையாக இருக்கா, அல்லது அந்த பாடல் அழகாக இருக்கா, மோசமாக இருக்கா, இனிமையாக இருக்கா, இதை பற்றி ஒரு பொருளை பற்றி சொன்னால் அது அட்ஜெக்டிவ். இங்கே ஒரு செயலை பற்றி சொன்னால், ஒரு வர்பை பற்றி சொன்னால், ஒரு ஆக்ஷனை பற்றி சொன்னால் அதுக்கு பேர் அட்வர்ப். அட்வர்ப். வேர்பு, வேர்புக்கு அடிஷ்னலாக விஷயங்களை சொல்கிறது, மெருகு சேர்க்கிறது. அட்வர்ப். வேர்பை வர்ணித்து சொல்லுது, அட்வர்ப். அதுக்கு பேர் அட்வர்ப். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, பேட்டர்ன் வரும்போது இது அட்ஜங்க்ட்னு சொல்லுவோம். பேட்டர்ன் வரும்போது இது அட்ஜங்க்ட்னு சொல்லுவோம். அட்ஜங்க்ட்னு சொல்கிறோம். அட்ஜங்க்ட், அட்ஜங்க்ட்னு சொல்கிறோம். ஆக இது என்ன டென்ஸ், என்ன டென்ஸ் பேட்டர்ன் இது? He called him urgently. He called him urgently. அப்போ இது SEO, A sentence pattern. SEO, A sentence pattern. இப்போ பாருங்க, அவன் அழைத்தான் அவனை என்னென்ன? முட்டாள்னு. He called him fool. இப்போ பாருங்க, இப்போ இது SEA, SEA அல்லது SCA அல்லது ACOCA அல்லது SVDO. எது கரெக்ட்? SCAன்னு சொல்ல முடியாது. இது he called him. 3 பார்ட் இருக்கு. he இருக்கு, கால்ட் இருக்கு, him இருக்கு. ஆக இது SCO இதுவரையிலும். ஆக இது வராது, இது வராது. him அடுத்தது SCC. he called himனு இருக்கு, மறுபடியும் SCOவா இருக்கு, இதுவும் இல்லை. அடுத்தது பார்ப்போம். அடுத்து SCOC இருக்கு. இப்போ பார்ப்போம். சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட். ஃபூல் என்பது காம்ப்ளிமெண்ட்டு. இவனை பற்றி சொல்லி முடிக்குது, இவனை பற்றி சொல்லி முடிக்குது. இவனை பற்றின விஷயத்த he called him, அவனை பற்றிய விஷயத்த சொல்லி முடிக்குது, கம்ப்ளீட் பண்ணுது சென்டென்ஸை. ஆகையினால இது காம்ப்ளிமெண்ட். இவன் யாரு, இவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத பற்றி இவனை பற்றி விரிவாக சொல்லி முடிக்கிறதுனால இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு யூனிட் தேவைப்படுது. அதுதான் இந்த காம்ப்ளிமெண்ட்டுங்கிற யூனிட். கம்ப்ளீட் பண்ணுது சென்டென்ஸை. எப்படி? ஃபூல்னு சொல்லுது அவனை. அவன் யாரு? அவனு முட்டாள். அவனை எப்படி சொல்கிறான், எப்படி கூப்பிட்றான்? he called him fool. எப்படி அழைத்தான்? he called him fool. அவனை முட்டாள் என்று அழைத்தான்.
கேட்குறோம்ல, எப்படி அழைத்தான்? முட்டாள் என்று அழைத்தால். அப்போ தான் முடியுது சென்டென்ஸ், ஒரு மீனிங்ஃபுல்லோட முடியும். ஆகையினால இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுனால இது காம்ப்ளிமெண்ட். இது என்னது? காம்ப்ளிமெண்ட். ஆக இந்த சென்டென்ஸ் எல்லாம் இது மொத்தத்தில் எஸ்இஓசி. இது எஸ்இஓசி, சப்ஜெக்ட், verb, object, complement. We identified the pattern of the sentence is SEOC sentence pattern. புரியுதுங்களா? புரியலையா? சப்ஜெக்ட் இருக்கணும், verb இருக்கணும், ஆப்ஜெக்ட் இருக்கணும். இதோட 3 யூனிட்டோட அந்த சென்டென்ஸை முழுமைப்படுத்துச்சுன்னா, கம்ப்ளீட் பண்ணுச்சுன்னா, அந்த சென்டென்ஸை ஒரு அர்த்தத்தோட முடிச்சு வச்சுதுன்னா அதுதான் காம்ப்ளிமெண்ட். கம்ப்ளீட்மெண்ட்டு அதுதான் காம்ப்ளிமெண்ட். இதுதான் சென்டென்ஸ் பேட்டர்னில் அது என்ன சொல்கிறோம்? எஸ்இஓசி சென்டென்ஸ் பேட்டர்ன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? இது மாதிரி நம்ம தெளிவாக புரிஞ்சிட்டு படித்தா நிச்சயமாக நம்ம டெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த 30 மார்க் இங்கிலீஷில் இந்த 30 மார்க்ஸ் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. நமக்கு கிராமர் தான் ரொம்ப மெயினாக அதில் பார்க்கணும். ஒரு அதிகப்படியான போர்ஷன் என்னன்னா கிராமர் தான். அடுத்தது மற்ற போய்ட்ரி, ப்ரோஸு, மற்ற விஷயங்கள்லாம் வரும். அதெல்லாம் நிறையா இருக்குது. இதை முதல்ல நம்ம தரவாக போயிடணும். அதுக்கப்புறம் ப்ரோஸ் பார்க்கலாம், போய்ட்ரி பார்க்கலாம், சப்ளிமெண்ட்ரி பார்க்கலாம், ஜென்ரலாக விஷயங்கள்லாம் பார்க்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா அடுத்த செக்ஷனில் நம்ம இன்னும் விரிவாக பார்ப்போம். இது வரைக்கும் 3 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னும் 27 பார்க்கணும். அதுக்கப்புறமா இன்னும் பார்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 5 செக்மெண்ட்டில் தான் முடிச்சிடுவோம் இந்த கிளாஸை. 5 செக்மெண்ட் முடியும்போது எப்போ வருது? எக்ஸாம் டேட்டுக்கு முதல் நாள் முடியும். பிஃபோர் த எக்ஸாம் டேட்டு 2 days பிஃபோர் இது முடிஞ்சிடும். நீங்களும் ஒரு தெளிவு வந்துடுங்க. ஆக தெளிவாக நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக போகணும்னா இதை தொடர்ந்து கவனிங்க, லிசன் பண்ணுங்க. யூ லிசன் த வீடியோ கண்டினியூஸ்லி வித்தவுட் ஸ்டாப்பிங், வித்தவுட் ஸ்கிப்பிங். தேங்க்யூ ஃபார் லிசனிங். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.